Dear students, எப்படி இருக்கீங்க? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நல்ல முறையில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா அயனி சமநிலை அயோனிக் ஈக்லிபிரியத்தில் வரக்கூடிய அந்த ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இங்கே பாருங்கள், நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு அந்த மின்பகுளி அப்படிங்கிறத ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வலிமை மிக்க மின்பகுளி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இன்னொன்று வலிமை குறைந்த மின்பகுளி, அது நமக்கு என்னது வீக் எலக்ட்ரோலைட். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் பாருங்கள் உங்களுக்கு NaCl சோடியம் குளோரைடை எடுத்துருக்கிறேன். அதே போல் இன்னொரு வலிமை குறைந்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு NH4Cl அமோனியம் குளோரைடை எடுத்துருக்கிறேன். கவனமாக பாருங்கள், நான் ஒரு 100 மாலிக்குள் NaCl எடுத்து தண்ணியில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகி 100 Na ப்ளஸ் 100 Cl மைனஸ் கொடுக்குது. அதாவது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்ப்ளீட்லி அயனிஸ்ட், முழுவதும் அயனியுறக்கூடியது, 100% அயனிஸ். இது நல்லா வச்சுக்கணும். அதே சமயம் நான் அமோனியம் குளோரைடு ஒரு 100 மாலிகுல் எடுத்து வாட்டரில் போட்டேன்னா அங்கே 100மே பிரியதில்லை, ஒன்லி பார்த்தா 5 தான். 5 NH4 ப்ளஸ் என்ன கிடைக்குது 5Cl மைனஸ், அதுதான் கிடைக்கும். 100 என்ன எடுத்தாச்சுன்னா NH4Cl எடுத்தாச்சுன்னா. இதே மாதிரி நமக்கு பகுதி அளவு பிரிகை அடையக்கூடியதை பார்ஷியலி அயனிஸை நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு வலிமை குறைந்த மின்பகுளி அப்படின்னு சொல்கிறோம். நல்ல ஞாபகம். இங்கே பாருங்கள், இதே போல தான் நமக்கு அமிலங்களை நம்ம என்ன பண்ணலாம், வலிமை மிக்க அமிலம் வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது நமக்கு ஸ்ட்ராங் ஆசிட். ஆனால் அதே சமயம் நமக்கு அசிட்டிக் ஆசிட் பாருங்கள், CH வந்து நமக்கு வீக் ஆசிட். இந்த ஸ்ட்ராங் ஆசிட்டோட Ka வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு 2 × 10⁶ at 25 டிகிரி செல்சியஸில். எதுக்கு? KClக்கு Ka வேல்யூ, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். அசிட்டிக் ஆசிட்டுக்கு நீங்கள் 25 டிகிரி செல்சியஸில் Ka வேல்யூ பார்த்தாச்சுன்னா அது 1.8 × 10⁻⁻5 அப்படின்னு நமக்கு இருக்கும், மறந்துடக்கூடாது. Ka ஓட வேல்யூ கிரேட்டர் than 10 இருந்துச்சுன்னா, Ka வேல்யூ 10ஓட கூடுதலாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்குவீங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி. இந்த ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியை விளக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள், அசட்டிக் அமிலம் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அசட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது CH3COOH. இப்போ தான் நம்ம சொன்னோம் அது வலிமை குறைந்த அமிலம். ஒரு 100 எடுத்தால் 5 தான் நமக்கு அங்கே உடையும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஈக்லிபிரியம் போட்டுக்கிறேன். போடும்போது பாருங்கள், உங்களுக்கு CH3COO மைனஸ் ப்ளஸ் என்ன கிடைக்குது, H ப்ளஸ்ஸை கொடுக்குது தண்ணியில் போடும்போது. இங்கே பாருங்கள், இது CH3COOH, இது CH3COO மைனஸ், இங்கே H ப்ளஸ். நான் வச்சுக்கோங்க, நான் இனிஷியலாக 1 மோல் அசட்டிக் ஆசிட் எடுத்திருக்கேன். அப்போ இங்கே 1. இந்த அசிட்டேட்டும் H ப்ளஸும் நமக்கு என்னது, அது நமக்கு ரியாக்டன்ட் சைடில் இல்லாமல் ப்ராடக்ட் சைடில் இருக்குது. அசிட்டிக் அமிலம் வினை புரிந்து கிடைத்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அசிட்டேட் H ப்ளஸ் கிடைக்கும். ஸோ இனிஷியலாக உங்கள் கையில் என்ன இருக்காது, அசிட்டேட்டோ H ப்ளஸோ இருக்காது. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே என்ன போடலாம், 0 போட்டுக்கிட்டேன். கரெக்டாக? இப்போ நமக்கு எடுத்துருக்கக்கூடிய அந்த அசிட்டிக் அமிலத்தில் நமக்கு பிரிகை அடையக்கூடிய அந்த அசிட்டிக் அமிலத்தோட எண்ணிக்கை, பிரிகை வீதம், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அதை நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள் டேஷ் டேஷ். இந்த இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும், நமக்கு
ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அதை விளக்குறதுக்கு பாருங்க, ஒரு 100 மாலிகுல் எடுத்திருக்கிறேன், ஒரு 10 மாலிகுல் தான் பிரிகை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னன்னு இருக்கும் நமக்கு 10/100. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல் டிசோசியேட்டட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டேக்கன் இனிஷியலி. ஆல்ஃபானா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு ஆல்ஃபா இங்கே டேஷ் டேஷ், ஏன்னா அசிட்டிக் அமிலம் தான் பிரிகை அடையுது. அசிட்டேட் H ப்ளஸ் அது பிரிகை அடையலை, இது பிரிகை அடையதுனால அது கிடச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு பாருங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியத்தில் பார்த்தாச்சுன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா. முதல்ல எடுத்தது 1, அதில் ஆல்ஃபா பிரிகை அடைஞ்சிச்சு, அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது 1 மைனஸ் ஆல்ஃபா. ஒரு 100 எடுத்தோம், 20 பிரிகை அடைஞ்சிச்சு, அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது 100 மைனஸ் 20 80. அதே போல் தான் 1 மைனஸ் ஆல்ஃபா. இங்கே பாருங்கள், ஒரு அசிட்டிக் அமிலம் பிரிகை அடையும் போது ஒரு அசிட்டேட் ஒரு H ப்ளஸ்ஸை கொடுக்குது நமக்கு. அப்போ ஆல்ஃபா உடஞ்சா என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ஆல்ஃபா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே கான்சன்ட்ரேஷன் செறிவு வேணும். இந்த செறிவு வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம்? சியை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ சி இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா சி ஆல்ஃபா சி ஆல்ஃபா மறந்துடாதீங்க. ஓகே, உங்களுக்கு கேஏ வேல்யூ ஈக்லிபிரியத்துக்கு உங்களுக்கு தெரியும், லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம கேஏ வேல்யூ கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்மில் கேஏ தட்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள், நமக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த அசிட்டேடு CH3COO மைனஸோட செறிவு இன்ட்டு H ப்ளஸோட செறிவு டிவைடட் பை CH3COOH அதோட செறிவு. கரெக்டாக? இந்த அசிட்டேடோட செறிவு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், சி ஆல்ஃபா. H ப்ளஸோட செறிவு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், அதுவும் சி ஆல்ஃபா. ஸோ உங்களுக்கு சி ஆல்ஃபா இன்ட்டு சி ஆல்ஃபா டிவைடட் பை பாருங்கள், நமக்கு அசிட்டிக் அமிலம் என்ன இருக்குது, நமக்கு சி இன்ட்டு பாருங்கள் இங்கே சி இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா, இங்கே சி இருக்கும், சி இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ நமக்கு வரக்கூடியது சி இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா. கரெக்டாக? இப்போ பாருங்கள், இந்த சி நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் நல்லா பாருங்கள், நமக்கு ஒன்னோட ஒப்பிடும்போது அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ மிக மிக குறைவு. நமக்கு வீக் எலக்ட்ரோலைடு அல்லது வீக் ஆசிடாக இருந்தால் ஆல்ஃபாவோட வேல்யூ மிக மிக குறைவு. ஸோ இந்த ஆல்ஃபாவை நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒமிட் பண்ணிடலாம், அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்படியே நமக்கு விடுறதுனால பாருங்கள், நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், மேலே என்ன இருக்கும் பாருங்கள், சி ஆல்ஃபா ஸ்கொயர்ட் டிவைடட் பை என்ன இருக்கும், நமக்கு கீழே ஒன்றுமே இருக்காது, 1 தான் இருக்கும். ஸோ தேட்ஸ் ஈக்குவல் டு கேஏ. ஸோ கேஏ ஈக்குவல் டு நமக்கு என்னது, சி ஆல்ஃபா ஸ்கொயர்ட் அல்லது ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு கேஏ பை நமக்கு என்ன இருக்கும், சி அப்படின்னு இருக்கும், அல்லது ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை சி. மறந்துடக்கூடாது, ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை சி. இதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை சி, அதுதான் நமக்கு எழுது ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லா பார்த்தாச்சுன்னா ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி, அதான் கேஏ. அதே போல் பாருங்கள், பிரிகை வீதம் ஆல்ஃபா, செறிவு பாருங்கள் சி. இந்த 3 ரிலேட் பண்ணக்கூடியது ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. ரிலேட் எதெல்லாம் ரிலேட் பண்ணுது பாருங்கள், நமக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த வீக் ஆசிட் KA, degree of dissociation alpha and the concentration C. So alpha equal to root of KA by C முக்கியமான ஃபார்முலா இது. ஆஸ்வால்ட் டைலூஷன்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA by C ன்னு சொல்லிட்டோம். H plus equal to C alpha அந்த நமக்கு எழுதின டேபிள் காலத்தில் வந்தது. இங்கே H plus equal to பாருங்க, நமக்கு C இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ ரூட் ஆஃப் KA பை நமக்கு என்னது C. இந்த C உள்ளே போச்சுன்னா பாருங்க, நமக்கு C ஸ்கொயர்டு இன்ட்டு நமக்கு இருக்கும் KA பை C. கரெக்ட் தானே? ரூட்டுக்குள்ளே போகும்போது C வந்து என்ன ஆயிரும், C ஸ்கொயர்டாக மாறிடுது. இங்கே பாருங்க, நமக்கு இந்த Cயும் C ஸ்கொயர்டுக்கு மேலே உள்ளது கேன்சல் ஆயிடுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்க, தட்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் C இன்ட்டு KA. இதுதான் நமக்கு என்னது H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. உங்களுக்கு சீனா தெரியும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆசிட்.
Ka dissociation constant of acid தெரியும். ஸோ அதை வச்சு என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம், H ப்ளஸ் ஹைட்ரஜன் அயனியோட செறிவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தால பாருங்கள், நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எனி வீக் ஆசிட், இதெல்லாம் நமக்கு இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லாலேருந்து கிடைத்த ஃபார்முலாஸ். Ka ஈக்குவல் டு சி ஆல்ஃபா ஸ்கொயர்டு, அதே போல் ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் Ka பை சி, அதே போல் H ப்ளஸ் ஈக்குவல் டு சி ஆல்ஃபா, H ப்ளஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் Ka இன்டு சி. இதெல்லாம் ஒரு வீக் ஆசிடுக்கு நமக்கு இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவை பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை நமக்கு சம்மில் கேட்கும்போது எந்தெந்த ஃபார்முலா நீடு அதை பார்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் கேட்டக்கூடிய மிக எளிமையான ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியணும், இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லா எதை ரிலேட் பண்ணுது, வலிமை குறைந்த அமிலம் வீக் ஆசிட்டோ வீக் பேஸோ அதோட ஆல்ஃபா Ka Cயை ரிலேட் பண்ணக்கூடியது. ஸோ உங்களுக்கு இந்த ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி எதற்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் நமக்கு வீக் எலக்ட்ரோலைட் வலிமை குறைந்த மின்பகுளி. இதுதான் சரி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாம்ல. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ஈஸி கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கூற்று காரணம் அதே மாதிரி விஷயங்கள் சேர்த்து கேட்கலாம், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் நமக்கு ப்ரீடின் that forms pyridinium ion. ஓகே, அதோட இது கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.1 மோலார் செறிவு கொடுத்துட்டாங்க. ஆக்வஸ் pyridine சொல்யூஷன் Kp ஓட வேல்யூ கொடுத்தாச்சு. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் pyridine கொடுத்துருக்க விஷயம் பாருங்க. Kp கொடுத்துட்டாங்க, Kp that's equal to 1.7 into 10 power minus 9. ஓகே, C கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, C 0.1 மோலார் C கொடுத்தாச்சா. நமக்கு இதில் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு. நமக்கு தேவையான விஷயம் ஆல்ஃபா தான். உங்களுக்கு தெரியும் ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப், ஏன்னா இது வந்து நமக்கு என்னது ஒரு வீக் பேஸுக்குரியது. ஸோ Kp டிவைடட் பை நமக்கு என்ன வரும், C அப்படின்னு வரும். கரெக்டாக இங்கே ஏன்னா இந்த ப்ரீடின் பாருங்கள் C5H5N, இது நமக்கு வாட்டரில் போடும்போது H2Oவில் போடும்போது என்ன கிடைக்குது பாருங்கள், C5H5N H ப்ளஸ் என்ன கிடைக்கும், OH மைனஸ் கிடைக்கும். சரியா, இப்போ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், ஆல்ஃபா Kpயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1.7. ஸோ 1.7 into 10 பவர் மைனஸ் 9. கீழே பாருங்கள், நமக்கு 0.1 செறிவு போட்டாச்சுன்னா போதும். ஸோ நமக்கு அதை போடும்போது இந்த 0.1 அப்படின்னு சொல்லக்கூடியது 10 பவர் மைனஸ் 1. அந்த 10 பவர் மைனஸ் 1 மேலே போகும்போது 10 பவர் ப்ளஸ் 1 மாறிடும். ஸோ உங்களுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப், நல்ல கவனமாக பாருங்கள், 1.7 into 10 பவர் மைனஸ் 8. கரெக்டாக இப்போ நமக்கு அந்த 10 பவர் மைனஸ் 8ஐ நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா, ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் அது 10 பவர் மைனஸ் 4. 1.7 தட்ஸ் ஈக்குவல் டு பார்த்தாச்சுன்னா 1.38. அதுக்கு ரூட் எடுத்தால் அப்படி தான் கிடைக்கும் நமக்கு. நாம் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஸ்டினில் பாருங்கள், நம்ம கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. கரெக்டாக. ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 1.38 into 10 பவர் மைனஸ் 4 நம்ம என்ன பண்ணிடுவோம், 100 கொண்டு மல்டிப்ளை பண்ண நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். கரெக்டாக. தட்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 1.38 into இங்கே 10 பவர் மைனஸ் 2 இருக்குது, அங்கே 10 பவர் ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ நமக்கு 10 பவர் மைனஸ் 2 பர்சன்டேஜ். கரெக்டாக. அல்லது 0.013 அப்படின்னு போயிட்டுருக்கும் பர்சன்டேஜ். ஸோ 0.013 இருக்கக்கூடிய வாய்ப்பு ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள், நமக்கு செகண்ட் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, கொஸ்டின் ஈஸி தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் Ka மதிப்பு 1 into 10 பவர் மைனஸ் 5 உடையது ஒரு HA, ஒரு வலிமை குறைந்த அமிலம். அப்போ அது ஆஸ்வால்ட் நீர்த்த விதிக்கு உட்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அமிலம் 0.1 மோல் 1 லிட்டரில். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த மோல் அளவு கொடுத்துட்டாங்க, 0.1 மோல் கொடுத்தாச்சு. ஓகே, கரைக்கும் பொழுது சமநிலையில்
அமிலத்தின் பிரிகை சதவீதத்தின் நெருங்கிய மதிப்பு. இங்கேயும் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆல்ஃபா தான் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அமிலம் நமக்கு HA. உங்களுக்கு தெரியும் இந்த HA அப்படிங்கிறது வலிமை குறைந்த அமிலம் கொடுத்துட்டாங்க, அதனால் ஈக்குலிபிரியம் போட்டுக்கிட்டேன். கரெக்டாக என்ன கிடைக்கும் நமக்கு? ஒரு H ப்ளஸ் ப்ளஸ் என்ன கிடைக்குது? A மைனஸ் கிடைக்கும். கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள் HA, இதில் H ப்ளஸ், இங்கே A மைனஸ் போட்டாச்சா? இப்போ நமக்கு இனிஷியலாக எவ்வளவு எடுத்துருக்குறோம்? HA எதுவும் கொடுத்துருக்காங்களா? இந்த பாருங்கள் 0.1 மோல். ஸோ உங்களுக்கு 0.1 போட்டால் கூட போதும். இந்த H ப்ளஸ் A மைனஸ் அதெல்லாம் ப்ராடக்ட், அப்போ இனிஷியலாக அது எதுவுமே இருக்காது. நம்ம என்ன போடணும்? 0 0 உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ பெரியது? ஆல்ஃபா தெரியுமா? தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஐ வில் கீப் ஆல்ஃபா ஈவன். ஸோ என்ன பண்ணிக்கிறோம்? இங்கே ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம், இது டேஷ் டேஷ். கரெக்ட் தானே? நமக்கு டிகிரி ஆஃப் டிசோஷன் ஹெச் ஆல்ஃபான்னு போட்டாச்சு. அடுத்தல பாருங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம். முதல்ல எடுத்தது 0.1, அதில் ஆல்ஃபா நமக்கு என்ன ஆச்சு? உடஞ்சி போயிடுச்சு. நமக்கு அந்த ஆல்ஃபா மாலிகுல்ஸ் போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் மிச்சம் இருக்கக்கூடியது நமக்கு என்ன? ஈக்லிபிரியத்தில் 0.1 மைனஸ் ஆல்ஃபா. கரெக்டாக? நமக்கு இங்கே ஒரு HA உடஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு H ப்ளஸ் ஒரு A மைனஸை கொடுக்கும். அப்போ ஆல்ஃபா உடஞ்சிச்சுன்னா என்ன கொடுக்கும்? ஆல்ஃபா ஆல்ஃபாவை கொடுக்குது. ஸோ திஸ் ஆல்ஃபா திஸ் ஆல்ஃபா. கரெக்டாக? வேறு என்ன? ஸோ இதுலேயே உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே 1 லிட்டர்னு கொடுத்தாச்சு, டிசால்வ் இன் 1 லிட்டர். அப்போ நமக்கு சியோட வேல்யூ 1 தான். உங்களுக்கு N தெரியுது, V டிவைட் பை Vனா தட்ஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன். கரெக்ட் தானே? ஸோ எல்லாத்தையும் ஒன்றால் வகுத்தா அதே வேல்யூ தான் வரும் நமக்கு. பாருங்கள் 0.1 மைனஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா ஆல்ஃபான்னு இருக்கும். உங்களுக்கு இந்த சமநிலைக்குரிய சமநிலை மாறிலி நமக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இங்கே நமக்கு டிசோஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட். அப்போ அது என்ன அப்படின்னா KA தட்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் என்ன வரணும்? மேலே H ப்ளஸோட இது வரணும், இன்ட்டு நமக்கு என்ன வரணும்? A மைனஸ் வரணும், டிவைட் பை நமக்கு என்ன வரணும்? நமக்கு HAவோட நமக்கு திஸ் வரணும். கரெக்டாக? அப்போ KAவோட வேல்யூ H ப்ளஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நீங்கள் பாருங்கள் ஆல்ஃபா. A மைனஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள்? தட்ஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா. இங்கே நமக்கு HA என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள்? 0.1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா டிவைட் பை 0.1 மைனஸ் ஆல்ஃபா. இந்த இடத்துல நம்ம ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் ஞாபகம். இந்த 0.1ஓட கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ மிக மிக குறைவு. ஸோ நமக்கு ஆல்ஃபா வெளியில் போயிடுது, அடிச்சிடலாம், தேவையில்லாது. கரெக்டாக? ஸோ அடுத்தால பாருங்கள் நமக்கு. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா KA ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை 0.1 அல்லது ஆல்ஃபா ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? KA இன்ட்டு 0.1. கொஸ்டினில் KAவோட வேல்யூ இருக்குதா? இருக்குது பாருங்கள். KA வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5 இன்ட்டு 0.1. 0.1னா உங்களுக்கு தெரியும் அது 10 பவர் மைனஸ் 1. ஸோ 10 பவர் மைனஸ் 5 மைனஸ் 1 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மேலே அடிஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. கரெக்டாக? 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. இப்போ கொஸ்டினில் அதோடு நிப்பாட்டாங்களா? இல்லை. என்ன கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜ். அப்போ எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுவீங்க? 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஆல்ஃபா தட்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள்? 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 இன்ட்டு 100 பெர்சன்டேஜ். 100 போட்டோம், பெர்சன்டேஜ் போட்டாச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 10 பவர் 2 அது இங்கே போகும்போது நமக்கு 10 பவர் மைனஸ் 1 இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே என்ன இருக்கும்? 0.1%. 0.1% இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் என்னது? அந்த ஆப்ஷன் என்னதுன்னு பாருங்கள். நமக்கு 1 2 3 4th ஆப்ஷனாக இருக்குது. ஸோ ரொம்ப எளிதாக இந்த கொஸ்டின் நீங்கள் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
நமக்கு கொடுத்துக்கூடிய விஷயம் அசிட்டிக் ஆசிடோட செறிவு கொடுத்துட்டாங்க. 0.01 செறிவுள்ள அசிட்டிக் அமிலம். கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் pH கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு pH that's equal to என்ன வரும் நமக்கு, நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் H plus concentration to the base என்னது நமக்கு 10. கரெக்டா? நமக்கு pH ஓட வேல்யூ கால்குலேட். இப்போ நமக்கு என்ன தேவை, H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? உங்களுக்கு அசிட்டிக் அமிலம் நம்ம எடுத்துருக்கிறோம், CH3COOH. கரெக்டாக? அதை தண்ணியில் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், CH3COO மைனஸு ப்ளஸ் என்ன கிடைக்கும் நமக்கு, H ப்ளஸ்ஸை கொடுக்கும். உங்களுக்கு ஆஸ்வால்ட் டைலூஷனால் நம்ம சொல்லியிருக்கிறோம், இதோட வேல்யூ C/1 மைனஸ் ஆல்ஃபா. கரெக்டாக? இதோட வேல்யூ C ஆல்ஃபா, இதோட வேல்யூ C ஆல்ஃபா. இப்போ நமக்கு தேவை H ப்ளஸோட செறிவு. ஸோ H ப்ளஸோட செறிவு நமக்கு ஆஸ்வால்ட் டைலூஷன் லா படி that's equal to C into alpha. சியோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ பாருங்க 0.001 n அல்லது 10⁻³ n. கரெக்டா? ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா 10⁻³ n. ஆல்ஃபா வேல்யூ கொஸ்டினில் இருக்குதா, இருக்குது பாருங்க. நமக்கு 10% பெருகி அடையும் போது 10% 10/100 that's equal to 10/100 that's equal to 1/10 வரும். ஸோ உங்களுக்கு 10⁻³ into 1/10. கீழே இருக்கக்கூடிய 10 மேலே போச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 10⁻⁴ n. இதுதான் நமக்கு என்னது, H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன். இந்த H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த pH ஓட வேல்யூவை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். that's equal to நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் H plus concentration to the base 10. கரெக்ட் தானே? ஸோ உங்களுக்கு மைனஸ் log 10⁻⁴. இது வரும்போது உங்களுக்கு +4 log என்ன இருக்கும் நமக்கு 10 10. இந்த log 10 10 ஓட வேல்யூ 1 தெரியும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 4. ஸோ இந்த கொஸ்டினில் pH ஓட வேல்யூ நமக்கு என்னது 4. 4 இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம இந்த கொஸ்டினில் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணிட்டோம், pH வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 25 டிகிரி செல்சியஸில் pOHன் பீரிகை மாறிலி உங்களுக்கு Kpயோட வேல்யூ கொடுத்தாச்சு 1 × 10⁻⁻12. அதே போல் பாருங்க, நமக்கு 0.01 மோலார் C கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஹைட்ராக்சில் அயனியோட செறிவு. ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய விஷயம் OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் செறிவு என்ன, அதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, இந்த pOH அப்படிங்கிறது வலிமை குறைந்த அமிலம். ஸோ அது என்ன கொடுக்கும், B ப்ளஸ் ப்ளஸ் என்ன கொடுக்கும், OH மைனஸை கொடுக்கும். கரெக்டாக? இதோட வேல்யூ பாருங்கள், நமக்கு C/1 மைனஸ் ஆல்ஃபா C ஆல்ஃபா C ஆல்ஃபா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நமக்கு கேபியோட வேல்யூ பாருங்கள், நமக்கு கேபியோட வேல்யூ உங்களுக்கு V ப்ளஸோட செறிவு இன்ட்டு OH மைனஸோட செறிவு டிவைடட் பை நமக்கு அந்த பேஸ் pOHோட செறிவு. கரெக்டாக? கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், நமக்கு இது ஒரு சமநிலை. சமநிலையாக இருக்கிறதுனால இந்த P ப்ளஸோட செறிவும் OH மைனஸோட செறிவும் சேமாக இருக்கும். அதாவது அட் ஈக்லிபிரியம் சமநிலையில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த B ப்ளஸோட செறிவு that's equal to OH மைனஸோட செறிவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு அந்த B ப்ளஸ் செறிவுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், OH மைனஸோட செறிவை போட்டுடலாம். ஸோ that's equal to பாருங்கள் KP that's equal to OH மைனஸோட செறிவு நமக்கு 2 டைம் டிவைடட் பை நமக்கு pOHோட செறிவு. ஓகே, கொஸ்டினில் நமக்கு தேவையான விஷயம் இந்த ஹைட்ராக்சில் அயனியோட செறிவு. அதை மட்டும் நான் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன் பாருங்கள். ஸோ OH மைனஸோட செறிவு பவர் 2 ஈக்குவல் டு KP இன்ட்டு நம்ம என்ன போடுறோம், இந்த காரம் pOHோட செறிவு. ஸோ கேபியோட வேல்யூ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, நம்ம சொல்லிட்டோம் 1.0
0 into 10 power minus 12. பிஓஹெச்சோட செறிவு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 0.01. இந்த 0.01 அப்படிங்கிறத நம்ம எப்படி போடலாம் 10 power minus 2 m போட்டுக்கலாமா? ஸோ இன்ட்டு என்ன போடுறேன் 10 power minus 2. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய என்ன 1 into 10 power minus 14 m. கரெக்டா? இது OH minus twice அதோட செறிவு this. எனக்கு தேவை என்ன தேவை OH மைனஸோட செறிவு தேவை. அப்போ நான் ரூட் எடுத்துட்டா போதும். அப்போ 1 into 10 power minus 4 அதை ரூட் எடுத்தா 1 into 10 power minus 7 யூனிட் பார்த்தாச்சுன்னா மோல் பர் லிட்டர் அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 1 into 10 power minus 7 இருக்கக்கூடியதான் நமக்கு சரியான பதில். கொடுத்துருக்கக்கூடிய 4 வாய்ப்புலையும் பாருங்கள், இந்த 4வது வாய்ப்பில் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே நமக்கு அசட்டிக் அமிலத்தின் அயனியாதல் மாறிலி கொடுத்துருக்காங்க. KA ஓட வேல்யூ கொடுத்தாச்சு. H+ ஓட செறிவு நமக்கு என்ன 3.4 into 10 power minus 4 கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க அசட்டிக் அமிலத்தோட தொடக்க செறிவு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசட்டிக் ஆசிட். கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டிருக்காங்க அசட்டிக் அமிலத்தோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்ன, தொடக்கம் என்ன, தொடக்க செறிவு என்ன, தொடக்கம் அப்படி வச்சுக்கலாமா என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. KA வேல்யூ கொடுத்தாச்சு 1.7 into 10 power minus 5 கொடுத்தாச்சா. வேறு என்ன கொடுத்துருக்காங்க H+ ஓட செறிவு கொடுத்துருக்காங்க. ஸோ H+ ஓட செறிவு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3.4 into 10 power minus என்னது 4 கொடுத்தாச்சு. யூனிட் இது கொடுத்தா அதை போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நமக்கு இது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும் அசட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது CH3COOH கரெக்டாக. அதை தண்ணியில் போடும்போது பாருங்கள் CH3COO மைனஸ் H+ அப்படின்னு இருக்கும். இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லா படி C into 1 minus alpha இது C alpha இது C alpha. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இது வீக் எலக்ட்ரோலைடு வலிமை குறைந்த அமிலம். இப்படி வலிமை குறைந்த அமிலமாக இருக்கிறதுனால இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன பண்ணலாம் ஒமிட் பண்ணிடலாம். அப்போ C into 1 minus alpha that's equal to what C into 1 C தான். ஸோ நமக்கு அந்த சமநிலையில் இருக்கக்கூடிய அசிட்டிக் அமிலத்தோட செறிவு கண்டுபிடிச்சாலே அதுதான் நமக்கு எழுது தொடக்க அசிட்டிக் அமிலத்தோட செறிவு. இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு KA that's equal to what CH3COO மைனஸோட செறிவு இன்ட்டு H+ ஓட செறிவு டிவைடட் பை நமக்கு என்னது அசட்டிக் அமிலத்தோட செறிவு. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இன்னொரு பாயிண்ட் லாஸ்ட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள் நமக்கு இந்த சமநிலையில் இந்த H+ ஓட செறிவும் இந்த அசிட்டோட செறிவும் சமமாக இருக்கும் கரெக்டாக. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள் KA that's equal to H+ ஓட செறிவு பவர் 2 கரெக்டாக டிவைடட் பை அசட்டிக் அமிலத்தோட செறிவு. ஸோ நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா அசிட்டிக் அமிலத்தோட தொடக்க செறிவு. அதை மட்டும் நான் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிறேன் பாருங்கள். CH3COOH ஓட செறிவு that's equal to H+ ஓட செறிவு பவர் 2 டிவைடட் பை நமக்கு என்ன வரும் KA வேல்யூ வந்துடும். ஸோ that's equal to நல்லா பாருங்கள் ரொம்ப எளிது தான். H+ ஓட செறிவு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 3.4 into 10 power minus 4. ஸோ அதை நான் ரெண்டு திருப்பி எழுதிக்கிறேன் 3.4 into 10 power minus 4 into 3.4 into 10 power minus 4 டிவைட் பை KA ஓட வேல்யூ கொஸ்டினில் இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்குது 1.7 into 10 power minus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை 1.7 into 10 power minus 5. இப்போ நல்லா பாருங்கள் இந்த 1.7 இதெல்லாம் நமக்கு 2 ஆகிடும். நல்ல கவனிங்க 2 into 3.4 அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு 6.8 கரெக்டாக. இந்த 10 power minus 4 into 10 power minus 4 அது 10 power minus 8. கீழே பாருங்கள் அந்த 10 power minus 5 இருக்குது. அது மேலே போச்சுன்னா
10 பவர் -8 இங்கே மேலே போகும்போது +5 அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 6.8 × 10 பவர் -3. ஸோ 6.8 × 10 பவர் -3 இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்னு பாருங்கள், 4th சான்ஸ். இதுதான் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருந்து நம்ம ஆஸ்வால்ட் டைலூஷன் லான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது வலிமை குறைந்த அமிலம் அல்லது வலிமை குறைந்த காரத்துக்கு தான் பயன்படும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு அந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லாலேருந்து கிடைத்த அந்த H+ ஓட செறிவு C∝, அதே போல் நமக்கு ஆல்ஃபா = √KA/C இந்த மதிப்புகள்லாம் வச்சுட்டு எப்படி கொடுத்துருக்கக்கூடிய சம்மை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.